இந்த மழைக்கு சூடாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாமா? ஸோ நான் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து மீன் வந்து இங்கே ஏறி ஆற்றுல பிடிச்ச மீன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கார்லிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் புளி தண்ணி, நான் புளி வந்து கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து நான் பெரிய சைஸாக மீன் கட் பண்ணி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் வந்து அப்போ தான் நம்ம உள்ளே போடும்பொழுது அது உடையாமல் இருக்கும், அதனால் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கு, கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பூண்டு போட்டிருக்கேன். ஸோ பூண்டு வந்து சில பேர் நசுக்கி போடுவாங்க, நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பூண்டு வந்து உரித்து கட் பண்ணியும் இல்லை நசுக்கி போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் அதை போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆனியன் போடணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி போடுங்க. ஸோ தக்காளி ஆனியன் நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் குக் ஆகிடும். ஸோ லைட்டாக அதில் உப்பு கூட நீங்கள் போட்டு கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் வீட்டு மிளகாத்தூள் தான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி இங்கே வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொதிக்காமலே வந்து மீன் போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, மீன் ஃபுல்லாக வந்து உடஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா அந்த புளி தண்ணியோடு நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மீன் போடணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஆகணும் அது நல்லா கொதிக்கிறதுக்கு. ஸோ நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் திக் கன்சிஸ்டன்சியாக வரணும். ஸோ திக் கன்சிஸ்டன்சியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக மீன் ஆட் பண்ணிடலாம். ஸோ மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்ட்டு. ஏன்னா இது கட் பண்ணவே முடியல கத்தி வச்சு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மீன். அது முள்ளெலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மீனாக இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் இந்த அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் வந்து நம்ம போடும்போது உடையாமல் எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். சின்ன பாத்திரம் போட்டால் அந்த மீன் வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது உடஞ்சிரும். ஸோ இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா மீன் எல்லா மீனும் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் பண்ணி வைங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மீன் நல்லாவே குக் ஆகிருக்கும். இந்த காரம் எல்லாமே வந்து அந்த மீன் கூட இறங்கியிருக்கும். ஸோ சாப்பிட